1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 2019 இறுதியில கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த கொரோனா என்பது இப்ப இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸா இருந்தாலும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், வயது மூத்தவர்கள், இவங்க கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது இது எப்பவுமே இருக்கிற ஒண்ணு. இந்த கொரோனால இருந்து இப்ப நடைமுறையில் இருக்கிற ஒண்ணுதான். வதந்தி தான் பெரிய நோய். அந்த வதந்திகளை கிளப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 2019 இறுதியில இந்த கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது. கொரோனா, ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக WHO ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது. 2023 மே 5ஆம் தேதி தான் WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாம போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்ப இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸா இருந்தாலும் அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்ப எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தா நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதுல நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் சார்பில், பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரி அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா. இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. இந்த சர்க்குலர் ஜெனரலா அனுப்புற ஒண்ணுதான். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்து கொண்டு இருமுதல், இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது மற்றவங்க மேல பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்றது, கைகளை கழுவுவது, இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அவங்களுக்கே தெரியும், இந்த சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல். இதுக்காக சொன்னதில்லை, ஏற்கனவேவும் கூட இருக்கு. இப்போ இதை நாம இந்த கொரோனாவுக்கு அப்புறமா 2019 இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுவுக்கிறது, இந்த கண்ட இடத்துல எச்சில் துப்பாம இருக்கிறது, இருமும் போதும் தும்மும் போதும் தடுத்து தும்புறது, கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, இது எப்பவுமே இருக்கிற ஒண்ணு. இந்த கொரோனால இருந்து இப்ப நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான். பொது இடங்கள்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற, இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பிடிட்டிஸ், அவங்க
முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதான் தகவலை திட்டமிட்டு யார் வேணாலும் பரப்பிடலாங்க. பதட்டத்தை ஏற்படுத்துறது இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்போது இதை கேட்டு தெரிஞ்சு அந்த உண்மையான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான் நல்லது. இந்த மாதிரியான நேரங்களில் பதட்டத்தை ஏற்படுத்தாமையும் ஒரு தவறான இந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது சமூகத்துக்கு நாம் இழைக்கிற கேடாயிடும். அது மாதிரி எதுவும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு, படுக்கைகள் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாகவே தேவையான அளவுக்கு இருக்குது. எல்லா மருத்துவமனைகள்லையும் தனி வார்டுகள், பிரத்யேகமான வார்டுகள் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும், தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் பதட்டப்பட வேண்டியதே இல்லை. இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. இப்போது இதுக்கு முன்னாடி அதிகமாக 1800 பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா முழுக்க. இது உலகம் முழுக்கமே இருக்குது. யாரும் எங்கேயும் எந்த விதிமுறைகளையும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. இது மாதிரி இது வந்துட்டால் மூச்சு திணறல் அதிகமாயிரும், அவங்க பெட்டு கிடைக்காம அங்கே அவசப்படுறாங்க. இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு, அதாவது வதந்தி தான் பெரிய நோய். அந்த வதந்திகளை கிளப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போவும் கூடங்க இங்கேயும் இருக்கு. இங்கே நேற்றுக்கு 38, தமிழ்நாட்டிலே 38 பேருக்கு இப்போ ஆய்வு. அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால், எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகளின் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜும் வந்துடுது. கொரோனா அந்த பரிசோதனையில் அது தெரியுது, அது கொரோனான்னு சொல்கிறாங்க. அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. ஆனாலும் நம்ம அதாவது இப்போ ஒரு கலைஞர் நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு 60 வயசு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீரிழிவு நோய், அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், சிறுநீரக பாதிப்பு. இது ஆஸ்பத்திரியில் எப்பவுமே உயிரிழக்கும் நிலையில் வந்தவங்க. அவங்கள அந்த பரிசோதனை எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தில் இந்த கொரோனா டெஸ்ட்டுமே எடுக்கும்போது கொரோனா இருந்ததுன்றாங்க. கொரோனாவால் இறப்பான்னா அது கொரோனாவால் இறப்பு இல்லை, ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்புகளால் ஏற்பட்ட இறப்பு. இது பதட்டப்பட வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க இது எல்லா நேரங்கள்லையும் சொல்லப்படுறது தான் இப்போவும் சொல்லப்படுது. இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காத ஒன்று. அதே மாதிரி இப்போ இந்த மழை காலத்தில் ஒவ்வொரு மழைக்கும் நம்ம எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறோம். இப்போ அது மழை காலமும் இல்லை, ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. ஜூலைக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஆனாலும் இப்போ மழை காலம் எங்கேயாவது குடிசை பகுதிகளில் இப்போ அங்கெல்லாம் நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். சென்னையிலும் கூட எங்கே தேவைப்பட்டாலும் நடத்துகிறோம். சென்னையில் தடிக்கு விழுந்தால் மருத்துவமனை இருக்குது, எங்கே தேவை இருந்தாலும் நடத்துகிறோம். அதனால் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பயப்பட வேண்டிய. இப்போ டெங்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை அது சொல்லியிருக்கிறேங்க. 2017, 2022 தான், 2017லையும் 2012லையும் தான் அதிகபட்ச டெங்கு உயிரிழப்புகள்ங்கிறது. 2012ல் 66 பேர், 2017ல் 65 பேர். இதுக்கப்புறமா இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது ஒரு 10, 11, 12 அந்த லெவலில் தான் இருந்துருக்கு. இதுவும் கூட டெங்குவினால் ஏற்பட்ட அந்த இறப்புகள் என்பதை கடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணை நோய்களினால் ஏற்படுகிற அந்த இறப்புகள் தான். இப்போது டெங்கை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு நாளுக்கான பாதிப்பு ஒரு 35. இந்த மழை வர ஆரம்பிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் வரும். ஆனால் இப்போ உயிரிழப்புங்கிறது சுத்தமாக இல்லாத நிலை என்பது இருந்து வருகிறது. இப்போ இது வரைக்கும் 6 மாதம் ஆயிடுச்சு, ஜூலை வரைக்கும் ஆயிடுச்சு, 4 உயிரிழப்புகள். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே 8, 10, 20ன்னு வரும். அது மாதிரி இல்லாமல் இந்த உயிரிழப்புகள் மிக துல்லியமாக கண்காணிக்கப்படுது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிற இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கிற அந்த பணிகளை உள்ளாட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதற்கு டெங்குவின் இன்றைய நிலை சான்று. இல்லை, இது ஏற்கனவே இதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இருக்குது. இந்த சட்டம் பற்றி தான் இப்போ சொன்னேன். இப்போ இதை இன்னும் மேம்படுத்துறது பற்றியும் இந்த சட்டத்தின் புரிதலை அனைவரும் உணர்ந்து கொள்ள வகை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த ஒரு பயிலரங்கம். இதில் தனியார் மருத்துவமனைகளும் இதில் சேர்றாங்க. இப்போ இந்த ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தனியார் மருத்துவர்களையும் ஒன்றா சேர்த்துட முடியாதுங்கிறதால தான் 4 மண்டலங்களாக பிரித்து இது நடைபெறுகிறது. முதல் நிகழ்ச்சியாக இது இன்னைக்கு நடக்குது. தொடர்ந்து மற்ற இடங்கள்ல இது நடத்தும்.